இந்த வீடியோ வந்து ஒரு சிலருக்கு தான் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொன்னால், இது வந்துட்டு நம்ம பர்சனலாக வந்துட்டு வாட்ஸ்அப்லேயே வந்து நம்ம பேசலாம். ஏன் வந்து நான் வாட்ஸ்அப்பில் பேசாமல் இந்த வீடியோ போட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னா, என்கிட்ட சொல்கிற தகவலை வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லிடுறாங்க. நான் வந்து என்னுடைய பக்கத்தில் இருக்கிற தகவலை சொல்கிறப்ப என்னை பிளாக் பண்ணிடுறாங்க. அதனால் வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் வந்து வீடியோ போட்டு சொல்ல வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. என்கிட்ட ஒரு நபர் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. நான் இப்போ என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னா, கம்ப்ளைண்ட்டு அவங்க கொடுக்குறதா என்கிட்ட சொல்லலை. என்னை ஒரு 2 நபர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க தூண்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி ஒரு 2 நபர் வந்து அவங்கள தூண்டுறதா, கம்ப்ளைண்ட் அது ஜெயந்தி மேலே கொடு அப்படின்னு சொல்லி தூண்டுறதா என்கிட்ட அந்த நபர் சொன்னாப்புல. நான் இப்போ என்ன சொன்னேன்னா வந்து, உங்கள் மனசாட்சிக்கு கொடுக்க தோணுனா, நான் தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் கொடுங்க, மற்றபடி நீங்கள் அடுத்தவங்க சொல்லிலாம் செய்யணும்னு ஒன்றும் கிடையாது. இது வந்துட்டு நம்ம பேசி முடிக்க வேண்டியதை போய் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்து அசிங்கப்படுத்தினா அது எல்லாருக்குமே அசிங்கம் அப்படின்னு நான் சொன்னேன். அது எதுக்காக சொன்னேன்னா, நான் ஒன்றும் தப்பு பண்ணலை, இல்லை போயிட்டு எங்கேயும் தப்பான ஒரு எதுவுமே என் மேலே கிடையாது. இந்த காசு பணம் பிரச்சனை மட்டும்தான், மற்றபடி வந்து தப்பு பண்ணலை. காசு பணம் பிரச்சனை மட்டும்தான். நான் சொன்னேன், அது வந்து நம்ம கொடுக்கல் வாங்கலாம் இருந்தால் வந்து நம்ம நேராகவே பேசிக்கலாம், முடிச்சுக்கலாம். அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு ஒரு பொண்ணு ஸ்டேஷனுக்கு போனால் அது சிலருக்கு அசிங்கம் இல்லையா தெரியல. எங்கள் குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு, எங்கள் ஊரை பொறுத்த அளவுக்கு ஒரு பொண்ணு ஸ்டேஷன் போகிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய தப்புன்னு தான் நாங்கள் நினைப்போம். அதனால் வந்துட்டு கம்ப்ளைண்ட்லாம் வேணாம், நம்ம நேராக பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ சில விஷயங்கள் வந்துட்டு நான் யோசிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதை கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் இது ஒரு முடிவுக்கு வரும்னு எனக்கு இப்போ தோணுது. ஏன்னா ஒரு பிரச்சனையை வந்து அன்னைக்கு கண்ட பாம்பு அன்னைக்கே அடித்து முடிச்சிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து இப்பயே நம்ம பேசி முடிச்சிடணும். இதை நம்ம வளர விட்டோம்னு வச்சுங்களேன், இது லாஸ்ட் வரைக்கும் நமக்கு வந்து பிரச்சனையாக ஆகும். அதனால் நான் யோசிச்சு பார்க்குறப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு நம்ம தப்பு தான். கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிடும். ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் வந்துட்டு நம்ம பக்கம் என்ன இருக்குது, மித்த பேர் பக்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம போலீஸ்காரங்கள்ட்ட நம்ம வந்து சொல்ல முடியும். அது அப்படிங்கிறதுக்காக நான் கம்ப்ளைண்ட் தாராளமாக கொடுக்க சொல்லிட்டேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இது சில நபருக்கு தான் கொடுக்குறேன். எனக்கு வாய்ஸை போட்டு விட்டுட்டு நான் கம்ப்ளைண்ட் உன் மேலே கொடுப்பேன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணியிருக்காங்க. நான் வாய்ஸ் போட்டுருங்க, அது எனக்கு பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ தான் நான் பார்த்தேன். அதுக்காக தான் நான் அந்த வீடியோவே போடுறேன். நான் இப்போ தாராளமாக சொல்கிறேன், நீங்கள் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்கள் பணத்தை ஏமாத்தினதாக இருக்கட்டும், என் மேலே வேறு தவறாக இருக்கட்டும், கம்ப்ளைண்ட் கொடுங்க. நம்ம ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷனாக இருந்தாலும் நான் ரெடி, கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா மற்றபடி நீங்கள் எப்படி என்னை மிரட்டுறீங்க, எந்த விதத்தில் மிரட்டுறீங்க, எப்படிலாம் என்னை மிரட்டிருக்கீங்க, எல்லாத்தையும் ஸ்டேஷனில் சொல்கிறதுக்கு ரைட்டாக இருக்கும். எனக்கும் ஒரு நல்ல ஒரு முடிவு காலம் வரும். அதனால நீ கம்ப்ளைண்ட் கொடுங்க தாராளமாக.